ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிட்டப்ஸ் கிளாஸை எப்படி ப்ராப்பராக பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சிட்டப்ஸ் வந்து படுத்துட்டு நம்ம கையை வந்து நல்லா பின்னாடி வந்து கட்டிக்கணும். நம்ம நெத்திக்கிட்ட வைக்கக்கூடாது. நம்ம பின்னாடி கட்டிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி உங்கள் முதுகு வரைக்கும் வந்து நீங்கள் முன்னாடி புஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்திரிக்கணும். உங்கள் வயிறு வந்து முன்பகுதி வந்து ஃபுல்லாக வந்து க்ரஷ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். நம்ம சும்மா கையை மட்டும் பின்னாடி வச்சுட்டு நம்ம கழுத்தை மட்டும் முன்னாடி புஷ் பண்ணக்கூடாது கையை வச்சு. ஸோ அது வந்து உங்களுக்கு கழுத்து தான் வந்து பெயின் ஆகும். ஸோ நீங்கள் கழுத்தை மட்டும் நீங்கள் புஷ் பண்ணவே கூடாது. கையை முன்னாடி ஃபுல்லாக கட்டிட்டு உங்கள் தலையோடு சேர்த்து உங்கள் முதுகையும் சேர்த்து நீங்கள் புஷ் பண்ணி நீங்கள் முன்னாடி தூக்கணும். ஸோ நீங்கள் கழுத்தை மட்டும் தூக்கவே கூடாது. ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் உங்கள் முதுகோடு சேர்த்து நீங்கள் எந்திக்கணும். ஸோ இந்த மாதிரி எந்திரிச்சு தான் நீங்கள் வந்து அதில் கவுண்டிங்கை வந்து உங்களால் 8 முடியுதா இல்லை 10 முடியுதா அப்படிங்கிற கவுண்டிங் பார்த்து நீங்கள் பண்ணணும். ஸோ முடிஞ்சளவு உங்களால் ஃபுல்லாக அவங்க எந்திக்க முடியுதான்னு பார்க்கணும். ஆனால் அதே இது நீங்கள் ஃபுல்லாக எந்திக்க முடியுது, ஆனால் எனக்கு காலும் சேர்த்து தூக்க முடியுது அப்படின்னா அந்த மாதிரி பண்ணவே கூடாது. கால் வந்து தரையோடு ஒட்டி தான் இருக்கணும். உங்கள் முதுகு உங்கள் அப்பர் பார்ட் மட்டும்தான் ஒர்க் ஆகணும். கால் வந்து தரையில் ஒட்டி தான் இருக்கணும். காலை வந்து தரையிலேருந்து எடுக்கவே கூடாது. அப்படி எடுத்தாலும் அந்த ஒர்க் அவுட் வந்து ப்ராப்பராக நம்ம பண்ணலை, ஒர்க் அவுட்டு நமக்கு ப்ராப்பராக ஒர்க்கும் ஆகாது. ஸோ நம்ம அதே சிட்டப்பை நம்ம பின்னாடி கட்டி பண்ணுறது ஒரு சிலருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நம்ம நெத்திக்கிட்ட முன்னாடி வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் நம்ம அப்பர் பாடியவும் தூக்கி நம்ம இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ இதுவும் ஒன் டைப் ஆஃப் சிட்டப் தான். நம்ம இப்படியும் பண்ணலாம். ஸோ நீங்கள் நெத்திக்கிட்ட வச்சு நீங்கள் பாடியை வந்து புஷ் பண்ணி எந்திரிச்சாலும் சரி, நீங்கள் கழுத்தை பின்னாடி கட்டிட்டு புஷ் பண்ணி எந்திரிச்சாலும் சரி, உங்கள் கழுத்தை மட்டும் எந்திரிக்கக்கூடாது. உங்கள் பாடி சேர்த்து நீங்கள் புஷ் பண்ணி முன்னாடி கொண்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு வயிறெல்லாம் நல்லா கொழுப்பெல்லாம் வந்து குறையும். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.